அது ஒரு நாள் நிலவாழ சாப்பாட்டுக்கு வந்தது. அதில் பார்த்து தூங்கினது. அந்த எலி சிங்க தூங்குற பார்த்து பக்கத்தில் போனது. எவ்வளோ பெரிய வாழை இருக்கு, அது ஒளியோ பஞ்சு போல இருக்கே. தூங்குற சிங்கத்தை மேலே அது குதித்து ஹே ஹே வாழை சடிக்கிறது. பாவ் பாவ் தலையில் முடில் புரண்டது. அந்த கையில் எலியே பிடித்தது. குட்டி எலி, உனக்கு எவ்வளவு தைரியம்? கொஞ்சம் அசன் தூங்குன, நீ என் மேலே விளையாட உன்னை சாப்பிட்றேன். பயந்து போட எலி குட்டி கெஞ்சியது. என் மனசு செய்யாம செஞ்சிட்டேன், என் மேலே செய்ய மாட்டேன். இது எழுத்ததும் கீழே விட்டது. நான் நிறையா சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு நீ தப்பிச்சுட்ட. இனிமே என் கண்ணில் பட்டு நான் அப்படியே முழிக்கிடுவேன். எலியும் ஓட்ட பிடிச்சது. சொல்லு. மறுநாள் வேலைகளை வலைய விரிச்சு வச்சாங்களாம். அதுல போய் சிங்கம் மாட்டிக்கிச்சான். அதாவது வர முடியலையாம். எலிய வந்து வலைகளை தற்கூட அடுத்தது. வலைய வந்து சிங்கம் தப்பியது. நீ எப்ப மேலானும் என் மேல விளையாடலாம். க்ளோஸா இருப்போம். கருத்து சிறு புலனும் பெரிய உதவியா இருக்கும். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.